உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் இசிஐ ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா voters.eci.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ண தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் தான் லாகின் பண்ணிங்க, இல்லைனா சைன்அப் பண்ணணும். சைன்அப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சைன்அப் கொடுத்தனே வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி ஆப்ஷன்லாம் என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு நீங்கள் லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். 597 ஓடிபி உங்களுக்கு வந்தால் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும், உங்களோட நேம் ஷோகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலக்டர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் அடுத்ததாக உங்களுடைய அசம்பிளி, அதாவது உங்களுடைய தொகுதி எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அல்லது பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷன்சி அந்த டீட்டெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம் என்னவோ ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கிங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் என்டர் பண்ணிவிட்டு பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நேம் ஷோ ஆகும். ஸ்பெல்லிங் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு சர் நேம் இருந்தால் அதையும் நீங்கள் என்டர் பண்ணிங்க. அடுத்ததாக உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் × 3.5 சென்டிமீட்டர் 2 MB தான் இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மில் தான் இருக்கணும். அதை அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வரும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ரிலேட்டிவ் நேம் ஷோ ஆகும். இதில் வந்து ஃபாதர் நேம், மதர் நேம், ஹஸ்பண்ட், ஒய்ஃப்னு இருக்கும். ஃபாதர் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். இங்கிலீஷில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அடுத்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் ஆட்டோமேட்டிக்காக நேம் ஷோ ஆகும். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்தால் அதை வந்து நீங்கள் என்டர் பண்ண தேவையில்ல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அதை எடிட் பண்ணிக்கங்க. அந்த நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் செல்ஃப் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. அதேமாதிரி இமெயில் ஐடி வந்து செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கிங்க. இமெயில் ஐடி மொபைல் நம்பரில் நீங்கள் என்டர் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும். டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆதார் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்டர் பண்ண பிறகு மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஜெண்டர் செலக்ட் பண்ணோம். மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர் 3 ஆப்ஷன் இருக்கும். மேலே ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களோட ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் ஆஃப் ஏஜ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிவிட்டு ஏஜ் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட் லிஸ்ட் இருக்கும். உங்களோட ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்தால் ஆதார் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மற்ற டாக்குமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல. ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆதார் கார்டு வந்து 2 MB தான் இருக்கணும். ஜேபிஜி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் தான் வந்து அது வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஹவுஸ் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு
ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் வந்து ஹவுஸ் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலாம் நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய வில்லேஜ் நேம் கேட்டிருப்பாங்க. ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் நேம் ஃபஸ்ட் இங்கிலீஷில் என்டர் பண்ணுங்கள். அடுத்தது தமிழ் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். தமிழ் ஏஜும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய வில்லேஜ் நேம் என்டர் பண்ணுங்கள். வில்லேஜ் நேம் என்டர் பண்ண பிறகு உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் நேம், அடுத்தது உங்களுடைய பின்கோட் நம்பர், அடுத்ததாக உங்களுடைய தாலுக் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் செலக்ட் டாக்குமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருந்தாலே போதும். நீங்கள் ஆதார் கார்டையே செலக்ட் பண்ணிக்கங்க. ஆதார் கார்டில் அட்ரஸ் தப்பாக இருந்தால் வேறு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இபி பில் அதில் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் இருக்கணும். அதை அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது உங்களுக்கு டிசபிலிட்டி ஏச்சு இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த காலம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாருக்கிட்டேச்சும் ஓட்டர் ஐடி கார்டு இருந்தால் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அவங்களுடைய நேம், உங்களுக்குமான ரிலேஷன், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் புதிதாக அப்ளை பண்ணுற ஓட்டர் ஐடி கார்டுக்கு உடனடியாக அப்ரூவல் கொடுப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கேட்பாங்க. அதில் நீங்கள் என்டர் பண்ண பிறகு டிக்ளரேஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட வில்லேஜ் நேம் அல்லது டவுன் நேம் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்த ஸ்டேட் வந்து மோஸ்ட்லி தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட அட்ரஸ் நீங்கள் எந்த இயர்லேருந்து இருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு மந்த் குறிப்பிட்ட இயர் நீங்களே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 10 வருடத்திற்கு மேல் இருக்கீங்கன்னா 1990 அந்த மாதிரி நீங்களே வந்து மந்த் இயரை வந்து குறிப்பிட்ட அளவு என்டர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் என்டர் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளேஸ் கேட்பாங்க. உங்களுடைய ப்ளேஸ் நேம் என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ப்ளேஸ் நேம் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து ஓடிபி வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பயன்படுத்தி தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அதை எப்படி ட்ராக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நோட் பண்ண பிறகு நீங்கள் மறுபடியும் voters.eci.gov.in இந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து செகண்டாக வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்க ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் எடுத்து ஃபஸ்ட் எழுதி உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட்னு சொல்லிவிட்டு